அது ஒரு பெரிய கதை. சொல்லுமா? சொல்றேன். அழகாபுரின்னு ஒரு பெரிய சாம்ராஜ்யம். அதுல மங்களபுரின்னு ஒரு சின்ன ராஜ்யம். மங்களபுரி ராஜாவுக்கு நந்தினின்னு ஒரே ஒரு மகன். அவளை பெண் பார்க்கறதுக்காக பெரிய சாம்ராஜ்யம் சொன்னேனே, அந்த அழகாபுரி சக்கரவர்த்தி ஆதித்தன் மங்களபுரிக்கு வந்திருந்தார். அன்னைக்கு சாயந்தரம் அரசகுமாரி நந்தினி ஆனந்தமா, இளவரசி, அரசர் உங்களை அவசரமா அழைச்சிட்டு வர சொன்னாங்க. ஏன்? புருஷோட குறைச்சி வந்திருக்கா, அவகிட்ட உங்க கையை காட்டி குறிக்க வைக்க வேண்டும் இல்லையா? அப்பா, அப்பாவுக்கு இந்த பைத்தியம் இன்னும் தீரவில்லை. தன்னம்பிக்கை இல்லாதவர்கள் அல்லவா ரேகை பார்த்து கொண்டிருக்க வேண்டும். வயிற்று பிடிப்புக்காக வரும் இந்த சனியன்களை அடித்து விரட்டாமல் என்னடி தொல்லை. இவ ரொம்ப கெட்டிக்காரியா. நாளைக்கு நடக்க போறத இன்றே சொல்லி விடுவார். அதுதான் எனக்கே தெரியுமே. சக்கரவர்த்தி எனக்கு மாலையிட போகிறார். நான் அழகாபுரி சாம்ராஜ்யத்தின் மகாராணியாக போகிறேன். அந்த மகிழ்ச்சியான செய்தி காது குளிர புறத்திலிருந்தான் கேட்போமே. அழைத்து வர சொல்லுங்கள் இளவரசி. அப்பா அனுப்பியிருக்கிறார். ஐயோ, என்னம்மா இது? ஒரு வேடிக்கை. நீதான் இளவரசி நந்தினியா? குறைச்சி வந்தது உன்னுடைய கையை நேற்று. ஐயோ வேண்டாமா, பேசாமல் இரடி. இளவரசின் கையைத்தான் பார்க்கிறோம் என்கிற எண்ணத்திலே அவள் எப்படி எல்லாம் மறந்து விட போகிறாள் பார். சக்கரவர்த்திக்கு உணவு கொண்டு போக நேரமாக விட்டதம்மா. இரவு உணவுக்கு இப்போது என்னடி அவசரம்? சுந்தரி, அறைக்கு சென்று என் ஆடை அணியில் எடுத்து வா. நீ போய் குறித்து அழுத்து வாடி. சக்கரவர்த்தி, என்ன சாரங்க? சாரங்கம் பேச்சு சரியா போச்சு. சக்கரவர்த்தி இத்தனை நாளா காத்திருந்ததுக்கு பொருத்தமான மகாராணி கிடைச்சிருக்காங்க. இந்த நாட்டு இளவரசி தேவரோகத்து ரம்ப, மேனக, ஊர்வசி, துரோத்தமை இவங்கெல்லாம் பார்த்து திசைக்கும்படியா அவ்வளவு அழகு உள்ளவங்க. போதுமே உன் வர்ணனை. சாரங்கா, இந்த மங்களபுரியின் அங்காடி கடைகள் மிக அழகா இருக்கும் என்று கேள்விப்பட்டிருக்கிறேன். பார்த்து விட்டு வரலாம், புறப்பட. சரியா போச்சு. அழகாபுரி சக்கரவர்த்தி அதிவீர பராக்கிரம ஆதித்த மகாபிரபு அவர்கள் அங்காடி தெருவுக்கு போறதாவது யாராவது பார்த்துட்டா? கவலை வேண்டாம், என்ன இங்கே யாருக்கும் தெரியாது. இல்ல, நீங்க பெண் பார்க்க வந்திருக்கிறது நாடறிஞ்ச விஷயமாச்சே. சக்கரவர்த்தி வாங்க, அரவண நந்தவனத்தை அப்படி கொஞ்சம் அழைச்சிட்டு வரலாம். வெள்ளிமலை நாயகியே, வேல்முருகன் தேவியரே, நாவில் குடியிருந்து நல்ல குறி சொல்லும் அம்மா. அழகான கையம்மா, அதிர்ஷ்டமுள்ள கையாக்கும், அதிகார ரேகையெல்லாம் அமைஞ்சிருக்கும் கையம்மா. மன்னாதி மன்னவனே மாலையிடும் கையம்மா, மன்னாதி மன்னவனே மாலையிடும் கையம்மா. ஊராளும் சக்கரவர்த்தி உன்னை தேடி வந்திடுவார், ஊராளும் சக்கரவர்த்தி உன்னை தேடி வந்திடுவார். கோவை பழம் போல உன்னை கொத்தி பறந்திடுவார், ராஜாதி ராஜனுடன் நீ ராஜ்யத்தை ஆண்டிடுவார். ஏமே என்ன சிரிக்கிறீங்க? இந்த பச்சைமலை கண்ணி சொன்னது நிச்சயமா பலிக்கும். ஆமா ஆமா இளவரசி, மகாராணி ஆனதும் உங்களெல்லாம் மறந்து விடாதீர்கள். வானத்து மின்னலெல்லாம் பெண்ணுருக்குண்டு வையகத்தில் வந்தது போல் இருக்கிறார். அம்மா மகாராணி, பாராளும் மன்னனை பதியாக அடைய போகும் பாக்கியவதியே, சக்கரவர்த்தி விடுதிக்கு போகும்போது நினைவில்லாமல் இப்படியே போய்விடாதீர்கள். தோழி மாதிரியே போங்கள். சாரங்க, இளவரசி நம்ம ஏமாற்ற தோழி மாதிரி வரப்போகிறார். நாமும் ஒரு நாடகம் ஆடலாம். வாங்க. பாவம், பழக்கமில்லாத வேலை. இல்லை, பரம்பரையாகவே பழக்கமான வேலைதான். தெரிகிறதே நீ செய்கிற விதத்திலிருந்து. இன்றைக்கு என்னவோ தவறு விட்டது, மன்னிக்க வேண்டும். நீ பெரிய கெட்டிக்காரி, பேச்சில் மட்டுமல்ல நடிப்பிலும் கூட. நடிப்பா? சக்கரவர்த்தி இதை பார்த்திருந்தால் உன் கதி என்ன ஆயிருக்கும்? நீங்கள் யார் என்று நான் தெரிந்து கொள்ளலாமா? நான் சக்கரவர்த்தியின் தோழன். தோழன் தானா? அடே அப்பா, என்ன உருட்டல், என்ன மிரட்டல். தோழி, என் பேர் தோள் இல்லை, குமுதா. அதுவும் அழகாகத்தான் இருக்கிறது. என்ன அவசரம்? இளவரசி என்னை தேடுவார்கள். தேடுவார்கள் தேடுவார்கள். நீ தோழி அல்லவா?
இளவரசிக்கு உண்மையில் அவ்வளவு அன்போ? ஆமாம், நானும் இளவரசியும் ஈருடல் ஓர் உயிர். இவ்வளவுதானா? நானும் சக்கரவர்த்தியும் ஒரே உடல் ஒரே உயிர். வேடிக்கையாக பேசுகிறீர்களே. இது மட்டுமா? எங்கே உன் கையை காட்டு பார்ப்போம். ஏன்? நான் பெரிய ரேகை சாஸ்திர நிபுணன், உனக்கு தெரியுமோ? இப்போதுதான் கேள்விப்படுகிறேன். இப்படி உட்கார், வா. எங்கே? நீ பெரிய அதிர்ஷ்டசாலி. ஒரு சக்கரவர்த்திக்கு மனைவியாக போகிறாய். அடே, என்ன ஆச்சரியம்! அதே ரேகை இங்கும் ஓடுகிறதே. இப்படி இருந்தால் நாம் இருவரும் கணவன் மனைவி ஆவோம் என்ற அர்த்தம். உங்கள் ஜோசியம் இப்போதே பொய்யாகிவிட்டது. எப்படி? சக்கரவர்த்திக்கே மனைவியாக போகும் நான் ஒரு சாதாரண தோழனையா மணந்து கொள்வேன். யார் கண்டார்கள்? உன்னை மணப்பதால் நான் கூட சக்கரவர்த்தியாகி விடலாம். சாமர்த்தியமான பேச்சு. தோழி, நீ மட்டும் சரி என்றால் நான் பெரிய பாக்கியசாலிதான். நீங்கள் சக்கரவர்த்தியிடம் சம்மதம் கேட்க வேண்டாமா? நான் என்றால் சக்கரவர்த்தி தான். அப்படியானால் நானும் இளவரசியிடம் கேட்டு விடுகிறேன். இளவரசி தான் இங்கேயே இருக்கிறார்களே. இளவரசியா? எங்கே? இதோ. தங்கள் கண்களுக்கு நான் இளவரசி, ஆனால் உண்மையில் நான் தோழிதான். ஆமா, என் உயிர் தோழி. ஒரே நாம் இருவரும் காந்தர்வ விவாகம் செய்து கொள்வோம். மன்னியுங்கள், காந்தர்வ விவாகத்தை கதையிலும் கற்பனையிலும் தான் ஒப்புக்கொள்வார்கள். நடைமுறையில் நடந்தால் அதற்கு வேறு பேர் சூட்டி விடுவார்கள். இருக்கலாம். இன்றைய சந்திப்பின் இனிமையை என்றும் நினைவூட்டும் அன்பு சின்னமாக இது இருக்கட்டும். யார் அது? நான் தான் சக்கரவர்த்தி. சக்கரவர்த்தியா? மறுபடியும் எப்போது சந்திப்பது? நாளை நிச்சயதார்த்த மண்டபத்தில். இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.